ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா அண்ட் லிகித் இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம், அதாவது ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பாட்டு பாடியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் இவங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணியும் சேதாமுக மேம் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்னென்னது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான லெவல் ரொம்பவே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு ஷோல அடுத்த வாரம் என்ன ரவுண்ட் வரப்போகுது அப்படின்ற இந்த ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இருக்கும்ன்ற விஷயத்த தாராளமா சொல்லலாம். ஸோ அந்த வகையில 25 கண்டெஸ்டன்ஸோட இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்துருக்கக்கூடிய இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பாடல்களுக்கான வாரம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்ட்ல ஒரு ஹைலைட்டான விஷயமும் இருக்கு, அது வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பட் ஸ்ரேயா அண்ட் லிகித் இவங்க ரெண்டு பேரும் என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்டு 70ஸ்ல வந்திருக்கக்கூடிய இந்த படத்துல இருக்கக்கூடிய அடுத்த 50 பாத்தீங்களா அப்படின்ற இந்த ஒரு பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயா அண்ட் லிகித் ரொம்பவே சூப்பரா கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல கூட நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த கியூட்டான ஆக்ஷன் ரியாக்ஷன் அந்த பசங்க பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே வகையில ஸ்ரேயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ண வச்சுட்டாங்க. அவங்களோட கியூட்டான பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அந்த சின்ன சின்ன ஆக்ஷனோட பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா பாடி அசத்திருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இதை பாட்டா பாடுறதை விட இதுல எப்படி நடிச்சு வாழ்ந்துட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்வேதா மோகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா கட்டி பிடிச்சி ஒரு முத்தமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் கொஞ்சம் அவங்கள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் கண்டிப்பா ஸ்ரேயாக்காக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கியூட்டான பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஃபைனலா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா ஆகும் விஷயம். ஸோ கண்டிப்பா நமக்கு தெரியும். அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாராளமா சொல்லாங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு இந்த ஒரு ஷோல அப்படின்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.